வெல்கம் வியூவர்ஸ். இவன் உங்கள் வடிகை முன்னேற்ற சேனல். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாபிக். அன்புமணி அவர்கள் வந்து கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வந்து பதவி நீக்கம் செய்கிறாப்புல. அவர் வந்து பாமகவோட கொரோடாவாக அறியப்படுறாப்புல. அவர் வந்து அன்புமணிக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் பிறப்பித்த உத்தரவானது செல்லாதுன்னு சொல்கிறாப்புல. அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறாப்புல. இதுக்கு வந்து அன்புமணி என்ன பதில் சொல்கிறாப்புன்னா, ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை, கட்சியில் அதிகாரம் இல்லை என்று சொல்கிறாப்புல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோசி மணி கௌரவ தலைவர் வந்து பொதுக்குழுக்கு வந்து அன்புமணியை வந்து வரணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இது உட்கட்சி பூசலின் காரணமாக கட்சியில் யாருக்கு உண்மையிலே பவர் இருக்கு, கட்சியினால யார் பலன் அடைந்தார்கள், அது மட்டும் இல்லாமல் 1980 இருந்து 2025 வரைக்கும் பாமக கட்சியின் எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். எஸ், பாமக கட்சியானது 1980 வன்னியர் சங்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. 1980 வந்து இந்த கட்சியானது தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்களில் மூளை முடுக்குகளில் எல்லாம் உள்ள வன்னியர் மக்கள்களையும் சாதி பிணைப்பால் ஒன்றி கடைந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து இதர மக்கள்களையும் ஒருங்கிணைத்த மிகப்பெரிய ஒரு சக்தியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறியப்பட்ட காலம் அது. 1987 வந்து அன்றைய முதல்வர் டாக்டர் பொன்மலை செம்மல் புரட்சி கலைஞர் என்று சொல்லக்கூடிய இதே தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் வந்து அவருக்கே கருப்பு கொடி காட்டின ஒரே ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த தலைவராக டாக்டர் ராமதாஸ் அறியப்படுகின்றார். அந்த அழுத்தத்தின் மூலமாக 1989 டிஎம்கே ஆட்சியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து வன்னியர் சங்க மக்களை உள்ளடக்கிய 108 பிற சாதிகளை உள்ளடக்கி அனைத்து சாதிகளையும் 108 சாதிகளையும் எம்பிசி கேட்டகரியில் இணைக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் உள் இட ஒதுக்கீடாக 22% இடஒதுக்கீடை வந்து பெற்றுத்தந்த அளித்த உன்னதமான தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அறியப்படுகின்றார். அதனை முன்மொழிந்து நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் பாமக அங்கம் வைத்த கட்சிகள் பாமகவின் நிலைப்பாடு, பாமக அடைந்த வெற்றி தோல்விகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். 89 ஏற்பட்ட ஒரு இணக்கத்தின் காரணமாக 91 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டிஎம்கே பாமக கூட்டணியானது நிகழுது. அதில் வந்து பாமக வந்து மிக மோசமான தோல்வியை வந்து தழுவுறாங்க. 96 வந்து திவாரி காங்கிரஸ் தலைமையில் வந்து பாமக திவாரி காங்கிரஸ் கூட்டணியானது மலருது. அதிலையும் பாமகவானது தோல்வியை தழுவக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. 98 ஏடிஎம்கே பிஜேபி பாமக பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு மதவாத சக்தியை வந்து 1998 ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைத்து பாமகவானது 4 வெற்றிகளை பெற்று தருது. அதன் மூலமாக 1998 வந்து எல்லாத்தையுமே தெரியும், வாஜ்பாய் இருந்த காலத்தில் வந்து அம்மையார் நடத்திய சதுரங்கத்தின் காரணமாக ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டது. அதன் அடுத்து வந்து 1999 வந்து டிஎம்கே தலைமையில் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து பாமகவானது 1999 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி வாகையானது சூழப்படுகின்றது. அதன் காரணமாக 2004 வந்து மறுபடியும் வந்து டிஎம்கே கூட்டணி வைக்கிறாங்க. 2004 வந்து மன்மோகன் சிங் ஆட்சியானது வருது. அதில் வந்து மன்மோகன் சிங்கை ஜெயிக்க வைப்பதற்காண்டி காங்கிரஸ் ஆனது டிஎம்கேவுடன் கைகோர்த்து பாமகவை அனுசரித்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அதில் வந்து பாமக வந்து 6 வெற்றிகளை
6 வெற்றிகளை வந்து பெறுது. 2009 வந்து டிஎம்கே தவிர்த்து ஏடிஎம்கே கூட்டணியானது பாமகவானது அங்கம் வகிக்கிறது. அதில் வந்து பாமக வந்து 6 தோல்விகளை தழுவுது. ஓகே, 2004 வந்து டிஎம்கே கூட்டணியில் வந்து 6 வெற்றி, நாடாளுமன்ற வெற்றியை பெற்ற பாமக ஆனது 2009 வந்து ஏடிஎம்கே கூட்டணி வைத்து 6 தொகுதிகளையும் படுதோல்வியானது அடைகின்றது. 2014 வந்து பிஜேபியுடன் தனித்து போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதி, தர்மபுரி தொகுதியில் மட்டும் வெற்றி வாகையானது சூழப்பட்டது பாமக. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் 2019 தேர்தலிலும் அதிகமாக ஓட்டுகள் வாங்காமல் தோற்ற நிலையானது தள்ளப்பட்டது. இதன் காரணமாக 2006 பெற்ற 5% 6% ஓட்டுகளை வந்து பாமகவானது இழந்தது என்று சொல்லப்படுகின்றது. 2006 வரைக்கும் வந்து அன்புமணியின் வருகை இல்லாத காரணத்தினால் வந்து ராமதாஸோட மேற்கொண்ட முக்கியமான குறிக்கோள்கள், அணுகுமுறைகள் அனைத்துமே வந்து ஒரு கட்சிக்கு பக்க பலமாக வெற்றியை பெற்று தந்தது. 2011 அன்புமணி வருகைக்கு பின்னாடி வந்து பாமகவோட வளர்ச்சியானது வீழ்ச்சியாக போனது என்று எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு சட்டமன்றத்தில் பாமகவின் நிலைப்பாடு, அதன் மூலம் பெற்ற வெற்றிகள் ஒரு சான்றாக அமைகின்றது. அதை பார்க்கின்றோம். 1991 வந்து பாமகவானது தனித்து போட்டியிட்டு பண்டூட்டில் ஒரே ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் வந்து 1996 திவாரி காங்கிரஸுடன் 118 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு பாமக படுதோல்வி அடைந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலே ஒரு கட்சியானது 1980 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கட்சியானது 6% ஓட்டுகளை வாங்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக உருவான தருணம் 1996 பாமக என்பது எவராலும் மறந்து இருந்து விட முடியாது. 2021 ஏடிஎம்கே கூட்டணியில் 27 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 20 மட்டும் வெற்றி வகை சூடிய தருணம் 2006 டிஎம்கே தொகுதியில் 34 இடங்களில் போட்டியிட்டு 18 பாமகவானது வென்று காட்டியது. 2011 மறுபடியும் டிஎம்கேவோட அலையன்ஸு படுதோல்வி. 2016 அன்புமணியின் மாற்றம், முன்னேற்றம், அதுவே நாளையின் முதல்வர் வேட்பாளர் என்ற அன்புமணியை முன்னிறுத்தி 234 தொகுதிகளையும் பாமக போட்டியிட்டது. அதில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து 5.3% ஓட்டுகளை மட்டும் வாங்கி தனது சின்னத்தை தக்க வைத்துக் கொண்டது என்று சொல்லலாம். அதன் மூலம் 2021 பிஜேபி ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைத்து பாமகவானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அனைவரும் அறிந்த ஒன்றே. இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1980 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியானது 2006 வரைக்கும் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடைபிடித்த கொள்கையானது எவ்வாறு இருந்தது? அம்பேத்கர் இயக்கம், பெரியார் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், சோசியலிஸ்ட் இயக்கம், சமத்துவத்தின் உள்ளடக்கிய பாமகவின் கொள்கையாக செயல்பட்டு வந்ததின் காரணமாக அவரோட வளர்ச்சியானது மிக சீராக போய்கொண்டது தருவாயில் 2011 அப்புறம் அன்புமணியின் வருகைக்கு அப்புறம் இந்த கட்சியானது நாடக காதல், ஜாதி காதல், ஜாதிய ஒரு கொட்டத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டு அதனால் பாமக என்று அல்லோல்பட்டு வருகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 2006 இருந்த நிலைப்பாட்டை ராமதாஸ் இன்றைக்கு எடுக்குமே ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக பாமக வந்து உருவெடுக்கலாம். அதனோடு இணைத்து திருமாவளவன் விடுதலை கட்சிகளை இணைத்து அனைவரத்தில் சென்றால் நாளைய முதல்வர் திருமாவளவனாகவும் நாளைய பிரதமர் அன்புமணியாகவும் ஆகக்கூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க பாரதம், ஜெய் பீம்.